அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் 7th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஓல்டு புக்கோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன். இது ரெண்டாவது வீடியோ பதிவு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் இயல் 2 வந்து பார்க்கலாம். புறநானூறு. ஸோ இந்த புறநானூற்றோடைய இந்த பாடல் வரி வந்து ரொம்ப முக்கியம். டிஎன்பிசியில் நிறைய எக்ஸாமில் இந்த கேள்விகள் வந்து பார்த்தோன்னா இதுலேருந்து பாடல் வரிகள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பாடல் வரிகளும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது பாடல் வரி கொடுத்து எந்த நூல் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதேமாதிரி பாடல் வரி கொடுத்து ஆசிரியர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாடல் வரி எப்பவுமே புறநானூறு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாடல் வரிகளுக்கு அதிக முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா ஓல்டு புக். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேன்மிகு தானே வேந்தற்கு கடனே தான் இந்த முதல் பாடல் வரியும் அதுக்கப்புறம் கடைசி பாடல் வரியும் ரொம்ப முக்கியம். நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இந்த ரெண்டு பாடல் வரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடைசியாக வேன்மிகு தானே வேந்தற்கு கடனே. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மோசிக்கீரனார். யார்? மோசிக்கீரனார். நூல் வந்து பார்த்தோன்னா புறநானூறு. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இவ்வுலகத்தாருக்கு நெல்லும் நீரும் உயிராகா முறை செய்து காத்தலினால் மன்னவனே உயிராவான். இவ்வுலகத்தாருக்கு நெல்லும் நீரும் உயிராகாது முறை செய்து காத்தலினால் மன்னவனே உயிராவான். வேற்படை உடைய வேந்தனின் கடமை நாட்டை பேணி காப்பதே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வேந்தன்னா யார்? அரசன். ஓகேங்களா? அரசனுடைய கடமை வந்து பார்த்தோன்னா அந்த நாட்டையே காப்பது தான். ஸோ ஒரு இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தோன்னா நெல்லும் நீர் இது மட்டுமே உயிர் கிடையாது. ஒரு சிறந்த மன்னன் அமையிறதும் வந்து பார்த்தோன்னா அந்த உலகத்துக்கு ஒரு உயிர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் பாருங்கள், வேன்மிகு தானே வேந்தற்கு கடனே. ஸோ கடனே அப்படின்னா கடமைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதேமாதிரி தானே அப்படின்னா படை. தானேன்னு என்னது? படை. ஓகேங்களா? அதான் வேற்படை அப்படிம்பாங்க. வேற்படை உடைய வேந்தன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இது ரெண்டையும் நோட் பண்ணிங்க. தானேனா படை, கடனே அப்படின்னா கடமை. இந்த இரண்டு பாடல் வரையும் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? மோசிக்கீரனார் புறநானூறு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஓகே, நெல்லும் உயிரன்றே. ஸோ இது புறநானூறுன்னு ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். இந்த புறநானூரோட பாடல் வரிகளை மட்டும் தனியாக கொஞ்சம் செப்பரேட்டாக எழுதி வச்சுங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆசிரியர் குறிப்பு. இதோடைய ஆசிரியர் யார்? நம்ம மோசிக்கீரனார் நம்ம சொன்னோமா? ஸோ இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசி என்னும் ஊரில் வாழ்ந்தவர். அதனால தான் இவருக்கு வந்து மோசிக்கீரனார் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அதேமாதிரி கீரனார் அப்படிங்கிறதுல வந்து பாருங்கள், கீரன் என்பது இவருடைய குடிப்பெயராக குறிப்பிடப்படுகிறது. அப்போ மோசிங்கிறது ஊர் பெயர், கீரன் அப்படிங்கிறது அவருடைய குடிப்பெயர். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு லைனு. உடல் சோர்வினால் அரசுக்கு உரிய முரசு கட்டில் உறங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசனால் கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர். ஸோ உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அரசுக்குரிய முரசு கட்டில். ஓகேங்களா? அந்த கட்டில் வந்து பார்த்தோன்னா அப்படியே படுத்து தூங்கிட்டார். யார்? மோசிக்கீரனார். இது ரொம்ப முக்கியம். அப்போ வந்து பார்த்தோன்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. ஸோ இந்த அரசர் என்ன பண்ணியிருக்காரு? அவருக்கு வந்து விசிறி விட்டுருக்கிறார். ஓகே, நல்லா தூங்கட்டும் அப்படின்ட்டு இந்த புலவருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுங்க, விசிறி விட்டுருக்கிறார். ஸோ இது ஒரு கேள்வியாக கேட்பாங்க. சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை என்ற அரசனால் கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர். முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யார்? மோசிக்கீரனார். ஓகேங்களா? இவருடைய பாடல்கள் வந்து பார்த்தோன்னா அகநானூரில் இருக்குது, குறுந்தொகையில் இருக்குது, நற்றினையிலும் இருக்குது. ஓகேங்களா? அகநானூறு, குறுந்தொகை, நற்றினை. ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது இந்த சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிற, அதாவது எந்த அரசன் வந்து பார்த்தோன்னா கவரி வீசினார் அப்படிங்கிறத கேள்வி கேட்பாங்க. எந்த அரசன் கேள்வி கேட்கலாம், இல்லை அந்த அரசன் வந்து கவரி வீச பெற்ற பெருமைக்குரியவர் யாருன்னு அந்த ஆசிரியர் பெயர் கூட கேட்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. நூற்குறிப்பு பாருங்கள். நம்ம புறநானூற்றோடைய நூற்குறிப்பு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். புறம் +4 + 100 புறநானூறு. இது 8 தொகை நூல்களில் ஒன்று. புறம் பற்றிய 400 பாடல்களுடைய தொகுப்பு. ஓகே, புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும். அதான் வந்து புறம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக நீங்கள் நியூ புக்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ப்ளஸ் நிறைய இடத்துல புறநானூறு சம்மந்தமான தகவலும் படிச்சிருப்பீங்க. இந்நூலில் உள்ள பாடல்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு இடங்களில் வாழ்ந்த புலவர்களாலும் மன்னர்களாலும் பாடப்பட்டவை. புறநானூற்று பாடல்கள் மூலம் பண்டைய தமிழக மன்னர்களுடைய அறவுணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை முதலியவற்றையும் புலவர்களுடைய பெருமிதம், மக்களுடைய நாகரிகம், பண்பாடு முதலியவற்றையும் அறியலாம். ஸோ இது ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு தகவல் தான். ஓகே, நூல் பயன். ஸோ இதனால் என்ன பயன்? புறநானூற்றை கற்பதினால் தமிழர் தம் பழங்கால புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் அறிந்து கொள்ளலாம். ஸோ புற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதும்
ப்ளஸ் பண்பாடு, இந்த 2 சம்மந்தப்பட்டதும் படிக்கிறதுக்கு புறநானூறு வந்து பார்த்தோன்னா கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அரசனுக்குரிய வேறு பெயர்கள், இது நமக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, பொருந்தாத வெற்றில் கேள்வி கேட்பாங்க. கோனாலும் என்னது? அரசன், மன்னன். மன்னனா அரசன், வேந்தன்னாலும் அரசன் தான். ஸோ அப்போ அரசனை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் கோ, மன்னன், வேந்தன். இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். பாருங்கள், புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. நெல்லும் உயிரென்று என்னும் பாடலை பாடியவர் மோசிக்கீரனார். ஓகேங்களா? மோசிக்கீரனார் உடல் சோர்வினால் முரசு கட்டில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன். நான் ஆல்ரெடி சொன்னால் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை தான், சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை. ஸோ கேள்விகள் எப்படி வேணால் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பாருங்கள், முதுமொழி காஞ்சி. இது 2வது செய்யுள் பகுதி. ஓகேங்களா? ஸோ முதுமொழி காஞ்சி அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா மதுரை கூடலூர் கிழார். யார்? மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா? ஸோ இதில் முதுமொழி காஞ்சியிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிறந்த 10 அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 10 பொருளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சிறந்ததென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த 10ன்னு சொல்கிறாங்க. சிறந்ததென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த 10. ஸோ இங்கே பாருங்கள், மொத்தம் 10 இது இருக்கும். ஓகேங்களா? 10 தகவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? என்னென்னு பார்க்கலாமா? இதில் முதல் நிறைய ரொம்ப முக்கியம், அதை முதல் 2 வந்து பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க, இல்லை ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. ஆசிரியர் யாருன்னு பார்த்தோன்னா மதுரை கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார். ஆசிரியர் யார்? முதுமொழி காஞ்சி. புரிஞ்சுங்களா? கிளியரா? ஸோ இங்கே நமக்கு பாடலுடைய விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடலுடைய விளக்கங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தன்று அப்படிங்கிற வார்த்தை வரும். அடுத்து பாருங்கள், காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை, நலனுடைமையின் நாணு சிறந்தன்று, குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று, செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்ததன்று, முன்பெருங்களின் பின் சிறுகாமை சிறந்தன்று. ஸோ இந்த சிறந்தன்றுங்கிறது வரும். அந்த முதல் லைன் மட்டும் கொஞ்சம் நமக்கு வராது, ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம். ஸோ அது செப்பரேட்டாக கொடுத்துட்டா மட்டும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும். முதுமொழி காஞ்சி மீது எல்லாமே சிறந்தன்றுன்னு வந்தாலே முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார் தான். ஓகேங்களா? செஞ்சு பாருங்கள், கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமே சிறந்தன்று. ஓகேங்களா? எனது ஒழுக்கமே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆர்கலினா இங்கே பாருங்கள், நிறைந்த ஓசையுடைய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எனது நிறைந்த ஓசை உடைய கடல். தெரியுதுங்களா? ஆர்கலி. ஸோ அதான் இங்கே பாருங்கள், ஆர்கலி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. அப்போ கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா, 2வது பாருங்கள், காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். புரியுதுங்களா? 2வது என்னது? காதலில் சிறந்தன்று கண்ணெஞ்சப்படுதல். இங்கே பாருங்கள், பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலும் மேலானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பிறருக்கு அன்பு இந்த இடத்துல காதலுங்கிறது அன்பு. பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலும் மேலானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. ஸோ அறிவு நுட்பத்தில் கற்ற பொருளை மறவாமை இருக்கிறது மேன்மையானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேதைனானது அறிவு. அப்போ அறிவில் சிறந்தது என்ன? நீங்கள் படித்தது வந்து, அதாவது கற்றுக்கிட்டது வந்து மறக்காமல் இருக்கிறதா வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அதான் சிறந்த அறிவுன்னு சொல்கிறாங்க. கற்ற பொருளை மறக்காமல் இருக்கிறது. அடுத்து பாருங்கள், வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. 4th ஒன். ஓகேங்களா? அதாவது வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வதே உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. அதாவது இளமையாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, அது நோய் இல்லாமல் இருக்கணும். பார்க்கறதுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா எங்கே இருப்பாங்க, பயங்கர அழகாக பியூட்டியாக இருப்பாங்க, ஆனால் உடலில் 1000 நோய் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு அழகாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ இளமையாக இருக்கிறது முக்கியம் கிடையாது, அது நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள்,
நலனுடைமையின் நானும் சிறந்தன்று. ஓகேங்களா, அதாவது இவருங்க நலனுடைமை நானுமே சிறந்தது. அழகுடையவராக இருப்பதினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. அழகோடு இருக்கிறது ஓகே தான், அதெல்லாம் என்னவா இருக்கணும், நானும் சிறந்தன்று, நாணமுடையவராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது. எங்கள் குலம் என்ன தெரியுமாடா அப்படின்ட்டு ஜாதி குலம் பற்றி பேசுவாங்களே, அதை விட உங்களுடைய ஒழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்கிறாங்க. குலப்பெருமையை விட ஒழுக்கம் சிறந்தது. அதை பாருங்கள், குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று. ஓகேங்களா, கற்பு இந்த இடத்துல என்னது, ஒழுக்கம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. சிறந்த நூல்களை கற்றலை விட கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சிறந்த நூல்கள் படிக்கிறது ஓகே தான், பட் அதை விட ஒரு சிறந்தது என்னென்னா அந்த மாதிரி கற்றறிந்த பெரியோரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. அதை விட நல்லா படித்தவங்களில் ஃபாலோ பண்ணி நீங்கள் அது மூலமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்ததென்று சொல்கிறாங்க. செற்றார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம். செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்ததன்று. அந்த மாதிரி பகைவரை தண்டிக்கிறதை விட அவங்களுக்கு நல்லது செய்கிறது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, முன்பெருங்களின் பின் சிறுகாமை சிறந்தன்று. அதாவது முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தன்று. ஸோ இந்த இடத்துல செல்வம் அப்படிங்கிறது நல்ல பெயர். ஓகேங்களா, முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தன்று. நல்ல நல்ல செல்வங்கள், அதாவது செல்வங்கிறது இந்த இடத்துல ஒழுக்கத்தை சொல்லலாம், நல்ல நேம் சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம குறைவுபடாமல் நம்ம காக்கிறது தான் சிறந்தன்று அப்படிமா சொல்கிறாங்க. கிளியரா? ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். கேள்விகள் எப்படி வேணால் கேட்பாங்க, அதை பொறுத்துக்களை எப்படி வேணால் கேள்வி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஆர்கலி அப்படின்னா நிறைந்த ஓசை உடைய கடல். காதல்னா அன்பு, ஓகே, விருப்பம். மேதைனா அறிவு, அறிவு நுட்பம் சொல்லுவாங்க. வன்மைனா ஈகை. வன்மைனா என்னது, ஈகை. கொடைனா ஈகை கொடை ரெண்டுமே சொல்லுவாங்க. ஈகைனால் நட்பு, கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிணினா நோய். ஓகேங்களா, பிணினானது நோய். ஓகேங்களா, மெயினானது உடம்பு. அடுத்து நாணம்னா செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல். நீங்கள் செய்யக்கூடாத ஒரு செயல் இருக்குன்னா ஐயோ அது செய்யறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பயப்படணும். ஓகேங்களா, சிறந்தன்றுனா சிறந்ததுன்னு அர்த்தம். வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல். ஓகே, இது எல்லாமே தெரியும். இதில் பாருங்கள், பிணி நோய் வன்மை 3 சொல்லி இன்னுக்கு பார்த்தோன்னா வன்மைக்கு கொடைன்னு சொல்லுவாங்க, ஈகைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே, அவ்வளோதான். வேறு என்ன ஆசிரியர் குறிப்பு பாருங்கள், மதுரை கூடலூர் கிழார். என்னுடைய ஆசிரியர் யார், மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா, ஸோ இவர் பிறந்த ஊர் பார்த்தோன்னா கூடலூர், அதான் கூடலூர் கிழார்னு சொல்கிறாங்க. இவர் தம் பாடல்களை நச்சினியர் கிணியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள். யாருடைய பாடல்களை, மதுரை கூடலூர் கிழாருடைய பாடல்களை பார்த்தோன்னா நச்சினியார் கிணியர். ஸோ நச்சினியக்கூடிய முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டுள்ளனர். ஓகே, இவருடைய காலம் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் யார், மதுரை கூடலூர் கிழார் அவர்கள். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமானது முதுமொழி காஞ்சி பற்றின நூல் பாருங்கள். முதுமொழி காஞ்சி காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. அதுதான் முதுமொழி காஞ்சி, காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. இது 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, அதுவும் தெரிஞ்சது தான். உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்புகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மைகள் எல்லாமே தெளிவாக எடுத்து சொல்கிறதா இந்த முதுமொழி காஞ்சி. இதுக்கு அறவுரை கோவைன்னு ஒரு பேர் இருக்குது. இது ரொம்ப 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 முக்கியம். எவ்வளோ டிஎன்பிசி கேள்வி இந்த கேட்டிருக்காங்க. அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது, இது ரொம்ப முக்கியம். இந்த செய்யுள் பகுதியிலே ரொம்ப முக்கியமானது இதுதான். அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் எது, முதுமொழி காஞ்சி. இதில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, 10. 10வது போயிட்டாலே என்ன பண்ணுவாங்க, அறிவுரைக்கு சொல்லுவாங்க. முதுமொழி காஞ்சி 10 அதிகாரங்கள் இருக்குது. ஓகேங்களா, அப்போ முதுமொழி காஞ்சியில் எத்தனை அதிகாரங்கள் கூட கேட்பாங்க, இல்லை அறவுரை கோவையில் எத்தனை அதிகாரங்கள் கூட கேட்பாங்க. ஓகேங்களா, முதுமொழி காஞ்சி. ஓகே, அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செயல்கள் இருக்குது. அப்போ மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. அப்போ 10 அதிகாரங்கள் 100 பாடல்கள் இதில் முதுமொழி காஞ்சியில். அதெல்லாம் பாருங்கள், சிறந்த 10ன்னு சொல்கிறாங்களா, அப்போ 10 அப்படின்னாலே 10 அதிகாரங்கள் ஞாபகம். ஒவ்வொரு 10 அதிகாரத்துலேயும் 10 நூல்கள், சரி 10 பாடல்கள். அப்போ மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே. முதுமொழி காஞ்சி நம்ம கற்றுக்கிறதுனால என்ன இருக்கும், குற்றங்களை நீங்கி, கற்போரினுடைய குற்றங்கள் நீங்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும். ஸோ இங்கே எல்லாம் சொல்லிக்கிறது எல்லாமே நமக்கு என்னது மேலே அறிவுரைகள் தான். ஓகேங்களா, ஸோ அதான் இந்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, ஓகே, அவ்வளோதான். இந்த புக் பேக்கில் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, பாருங்கள், முதுமொழி காஞ்சி என அழைக்கப்படும் நூல் இது அறவுரை கோவை. ஓகேங்களா, கற்றலையும் விடம் சிறந்தது என்னது, ஒழுக்கமுடைமை. இதெல்லாம் நம்ம பார்த்தோமா, சரி, ஓகே. அடுத்தது
மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பாருங்கள், இவரை பற்றின ஒரு உரைநடை பகுதி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதில் என்னென்ன முக்கியங்கிறது பார்க்கலாம். ஓகே, யார் காப்பார் என்று தமிழென்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர்தான் ஊவேசா. இந்த லைன் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த லைன் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, யார் காப்பார் என்று தமிழென்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யாருன்னா ஊவே சாமிநாதர். ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டிஎன்பிசியில் கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஊவே சாமிநாதர். ஸோ ஊவேசா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், தமிழ் அன்னை தாத்தா. ஸோ அது ஒரு ஃபேமிலி நேம் மாதிரி வருதுங்களா. ஸோ அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தமிழ் எண்ணெய் இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர். ஸோ தமிழ் அன்னை, அம்மா வந்து பார்த்துக்கிறதுக்கு, தாத்தா வந்து நான் வந்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தாத்தா எழுந்தார் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சரி ஓகே. பின்னாளில் அவரே அனைவராலும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். இத்தகைய மாணவரை உருவாக்கிய பெருமை அவர்தம் ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை சாரும். அப்போ ஊவேசாவே வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம். அவருக்கே ஒரு வாத்தியார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா யார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அப்போ இவர் வந்து பெரிய தாத்தா மாதிரி. ஓகேங்களா, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பார்த்தோன்னா தாத்தாக்கெலாம் தாத்தா மாதிரி, அதாவது தாத்தாக்கே டீச்சர் யார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஆசிரியரால் மாணவன் சிறப்படைவது போலவே ஓர் ஆசிரியரும் நல்ல மாணவர்களால் சிறப்படைகிறார் என்பதற்கு இவ்விருவருமே சான்றாவர்கள். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பாருங்கள், மீனாட்சி சுந்தரனார் நயமும் சுவையும் மிக்க பாடல்களை இயற்றி புது புது நூல்களை படைத்தளித்தார். தமிழ் பாடம் சொல்லி சொல்லி மாணவர்களை தமிழின்பால் ஈர்த்தார். அதனால் மாணவர்கள் தமிழின் மீது தீரா காதல் கொண்டு தமிழை ஈடுபாட்டுடன் கற்றார்கள். அம்மாணவர்கள் தேமதுர தமிழை உலகமெல்லாம் பரவ செய்தார்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், இளமையும் கல்வி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதில் இது இல்லை, நான் சொல்கிறது மட்டும் நோட் பண்ணிட்டால் போதுமானது. மீனாட்சி சுந்தரனார் 1815ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 6ஆம் நாளன்று திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணெய் கிராமத்தில் பிறந்தவர். ஸோ எப்போ பிறந்தார், 1815. 15. ஓகேங்களா, ஸோ அந்த 15ங்கும் போது பாருங்கள் இளமை பருவம். அந்த 15லேயே என்ன பண்ணுறாரு, இவர் வந்து பிறந்தார். ஓகேங்களா, எந்த இடத்துலையும் பார்த்தோன்னா எண்ணெய் கிராமம். ஸோ இங்கே பாருங்கள், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாருங்கள், நல்லா எண்ணெய் தடவி வலிச்சு சீவிருக்காருங்களா. ஸோ அதை வச்சு நம்ம அந்த ஃபோட்டோ வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, எண்ணெய் கிராமத்தில் பிறந்தவர். அவர் தம் பெற்றோர் வந்து யாருன்னு பார்த்தோன்னா சிதம்பரம் அன்னத்தாச்சியார். சிதம்பரம் அம்மா பேர் வந்து பார்த்தோன்னா அன்னத்தாச்சியார். ஓகேங்களா, ஓகே. மீனாட்சி சுந்தரனார் இளமையில் தம் தந்தையாரிடம் தமிழ் கற்றார். ஸோ இங்கே பாருங்கள், ஊவேசா அவர்கள் வந்து மீனாட்சி சுந்தரனார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. மீனாட்சி சுந்தரனார் யார்கிட்ட, அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன பண்ணார், தமிழ் கற்றுக்கிட்டார். ஓகேங்களா, அதேமாதிரி இலக்கிய இலக்கண நூல்களில் நன்கு புலமை பெற்றார். சிறு வயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றல் கைவர பெற்றார். யார், மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். ஓகேங்களா, ஓகே. மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்துடன் திரிசிரபுரத்தில் வாழ்ந்தவர். திரிசிரபுரம்னா திருச்சிராப்பள்ளி. ஓகேங்களா, திருச்சிராப்பள்ளியில் வந்து வாழ்ந்தவர். ஓகேங்களா, ஸோ நோட் பண்ணிச்சுங்க. மீனாட்சி சுந்தரனார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எங்கே பிறந்தார், திரிசிரபுரம். ஓகேங்களா, அங்கே இது இருக்குது, திருச்சிராப்பள்ளின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதனால தான் அவரை திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீனாட்சி சுந்தரனார் என்ன சொல்லுவாங்க, திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் அவர் பிறந்து வாழ்ந்தவர். ஓகேங்களா, சரி ஓகே. சரி, வாழ்ந்த இடம், ஸோ குடும்பத்துடன் வாழ்ந்த இடம் வந்து பார்த்தோன்னா திருச்சிரபுரம். பிறந்த இடம் வந்து பார்த்தோன்னா எண்ணெய் கிராமம். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணெய் கிராமம் தான். அதே மாதிரி திருச்சியில் திரிசிரபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணார், இவர் வாழ்ந்தார். அதனால் திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரிடம் கற்க வேண்டும் என்ற வேட்கை தனியாததாக இருந்தது. எல்லாருமே அவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது அவருக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற வேட்கை தனியாததாக இருந்தது. அது எப்பவுமே உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எப்பொழுதும் நூல்களை படித்து கொண்டே இருப்பார். அவர் தமிழ் இலக்கியத்திலும் சைவ சமய நூல்களிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். ஓகே, மீனாட்சி சுந்தரனார் தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து வந்தார். சாதி சமயம் பாராது அனைவருக்கும் கல்வி கற்பித்து வந்தார். மீனாட்சி சுந்தரனார் பெருஞ்செல்வராக இல்லை என்றாலும் மாணவர்கள் சிலருக்கு உண்டியும் உரையிலும் அளித்து கற்பித்திருக்கிறார். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அதன் காரணமாக அவருடைய புகழ் எங்கும் பரவியது. இங்கே பாருங்கள், குலாம் காதர் நாவலர் சவரிராயிலு தியாகராசர் சாமிநாதர் ஆகியோர் அவர்கள் குறிப்பிடத்தக்க மாணவர்கள். இதை நோட் பண்ணி வச்சுங்கப்பா. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்கள் ஊவேசா இல்லாமல் இந்த 4 பேர், அந்த சாமிநாதருங்கிறத ஊவேசா அவர்கள். அப்போ இந்த 3 நோட் பண்ணிங்க. குலாம் காதர் நாவலர்,
சவரி ராயலு, தியாகராஜர். இந்த 3மே ஞாபகம் வச்சுக்கணும்பா. பொருந்தாதவற்றில் கண்டிப்பாக கேட்பாங்க. குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராஜர் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்கள். புரியுதுங்களா? ரொம்ப 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 முக்கியம். ஓகே, அந்த சாமிநாதர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம உவேஸ் அவர்கள். அது உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும். பட் இந்த 3 பேர்த்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, பொருந்தாதவற்றில் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். திருவாவடுதுறையில் ஆதீன வித்துவனாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பை விடுத்தார். ஸோ ஆதீன தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, திருவாவடுதுறையுடைய ஆதீன வித்துவனாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்வைட் பண்ணுறாரு. யார்? ஆதீன தலைவர் மீனாட்சி சுந்தரனாருக்கு அழைப்பு விடுத்தார். மீனாட்சி சுந்தரனார் அப்பதவியில் சில காலம் இருந்து அரும்பணி ஆற்றினார். இவர் திருவாவடுதுறையில் வாழ்ந்த காலத்தில்தான் ஊவேசா அவர்களுக்கு ஆசிரியராக இருந்தார். அவரை போன்ற நன்மாணாக்கர் பலரை பெற்றதால் மீனாட்சி சுந்தரனார் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். இது ஒரு கேள்வியை கூட கேட்பாங்க. திருவாவடுதுறையில் ஆதீன வித்துவனாக இருக்க வேண்டும் என்று ஆதீன தலைவர் யாருக்கு அழைப்பு விடுத்தார்னு கேள்வி கேட்பாங்க. மீனாட்சி சுந்தரனார் அவர்களுக்கு தான். ஓகேங்களா? ஓகே. மீனாட்சி சுந்தரனார் செய்த தமிழ் தொண்டுகள் கணக்கில் அடங்காது. இவர் தம் வாழ்வின் பெரும்பகுதியை மாணவர்களுக்கு கற்பிதிலேயே செலவழித்தார். கற்பித்ததால் அவருடைய அறிவும் வளர்ந்தது. மாணவர்களுக்கு பாடம் சொல்லும்போது அவர் ஏடுகளை பார்க்கவே மாட்டார். அவற்றிலுள்ள அனைத்தும் அவருக்கு மனப்பாடமாகவே இருந்தன. அவர் பேச்சு திறமையில் சிறந்திருந்தார். பிறருக்கு விளக்கும் போது மிக தெளிவாக நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணவர்கள் அவரை கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பினாங்க. ஓகேங்களா? ஓகே. மகாவித்மா மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வந்து பார்த்தோன்னா 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியம். 18+. 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இதை ஒரு கேள்வியாக டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? நிறைய இதில் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுங்க. அவர் 80 எவ்வளோக்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு? 80க்கும் மேற்பட்ட. அதேமாதிரி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு நடைப்பயணம் மேற்கொண்டு அக்கோவில்களை பற்றி தலப்புராணங்கள் பல இயற்றியுள்ளார். இது டிஎன்பிசியில் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. தலப்புராணங்கள் பல இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார்? மகாவித்மா மீனாட்சி சுந்தரனார். அப்போ தலப்புராணங்கள்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடணும்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பண்பு நலன்கள். மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வந்து பார்த்தோன்னா அருங்குணமும் நிறைந்த புலமையும் தளராத நாவன்மையும் படைத்தவர். அவர் பலரால் பாராட்ட பெற்றுள்ளார். ஆயினும் தம்மைத்தாமே புகழ்ந்து பேசும் தற்பெருமை அவரிடம் இல்லை. மிகுந்த நகைச்சுவை உணர்வு மிக்க இவர் இறுதி வரை நிறைகுடமாகவே வாழ்ந்தவர். ஒருமுறை அவருடைய நண்பர் ஆறுமுகம் என்பவர், இங்கே பாருங்கள், இது ஒரு சொல்லுவாங்க பாருங்கள். ஒரு முறை அவருடைய நண்பர் ஆறுமுகம் என்பவர் தம்முடைய குடும்ப தொடர்பாக கும்பகோணத்தில் ஒருவருக்கு பத்திரம் எழுதி கொண்டிருந்தார். யார்? ஆறுமுகம். மீனாட்சி சுந்தரனாருடைய நண்பர் ஆறுமுகம் அப்படிங்க என்ன பண்ணியிருக்காரு, குடும்ப ஃபேமிலி சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா கும்பகோணத்தில் ஒருவருக்கு என்ன பண்ணார், பத்திரம் எழுதிட்டுருக்கிறாரு. அதில் சாட்சி கையொப்பமிட வந்த ஒருவரை இருப்பிடம் கும்பகோணத்தில் உள்ள சுண்ணாம்பக்காரன் தெரு என்பது அதனை நீற்றுக்கார தெரு எனவும் வழங்குவர். ஓகேங்களா? வந்த ஒருவருடைய இருப்பிடம், அதாவது சாட்சி கையெழுத்து போட வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவருடைய இருப்பிடம் எந்த இடம் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் சுண்ணாம்பக்காரன் தெருன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா நீற்றுக்கார தெரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து அவருடைய வீடு இருக்குது, இருப்பிடம். யார்? சாட்சி கையொப்பம் விட வந்தாங்களே அந்த பத்திரத்தில் அவங்களுடைய இருப்பிடம். இந்த இரண்டில் எதனை பெயருக்கு முன்னால் சேர்க்கலாம் என்று அவர் கேட்ட பொழுது மீனாட்சி சுந்தரன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டும் வேண்டாம், 3வது தெரு என்று போட்டுவிடும் என்று சொன்னார். அது என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? 3வது தெரு ரெண்டும் வேணாம், அதாவது சுண்ணாம்பக்காரன் தெருன்னு போட வேணாம், நீற்றுக்கார தெருன்னு போட வேணாம், அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு, 3வது தெரு அப்படின்னு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒன்றானே புரியல அவங்களுக்கு. அதில் சொல்கிறாங்க பாருங்கள், அதில் உள்ள நகைச்சுவை உணர்வை அனைவரும் அறிந்து மகிழ்ந்தனர். என்ன நகைச்சுவை உணர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது அப்படின்னா சுண்ணாம்பை குறிக்கும். 3வது அப்படின்னா என்னது? சுண்ணாம்பை குறிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சுண்ணாம்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு. அதனால தான் 3வது அப்படிங்கிறது இந்த சுண்ணாம்புன்னு வரும். முதல்ல வெத்தலை, பாக்கு, இப்போ 3வது இருக்குது தானே சுண்ணாம்பு. அப்போ 3வது அப்படிங்கிறது என்ன சொல்லணும்? சுண்ணாம்பை குறிக்கும். அப்போ 3வது தெருனா சுண்ணாம்பு தெரு. அப்போ என்ன சொல்கிறாரு, ஃபன்னாக சொல்கிறாரு, அவ்வளோதான். சுண்ணாம்பக்காரன் தெருலாம் போடாமல் 3வது தெருன்னு போட்டுருங்க. 3வது அப்படின்னா இந்த இடத்துல சுண்ணாம்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஓகே. அது ஒரு நகைச்சுவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். ஓகேங்களா? இப்போ சொன்னால் இது வந்து கிரிஞ்சின்றுவாங்க. ஓகே. அடுத்து பாருங்கள், ஒரு நாள் அவர் காய்ச்சலுக்கு துன்புற்றார். அப்பொழுது மாணவர் ஒருவரை நூல் முழுவதையும் தொடர்ந்து படிக்குமாறு கேட்டார்.
ஸோ அவர் ரொம்ப வந்து காய்ச்சலில் வந்து ரொம்ப அவதிப்பட்டிருந்தார். அப்போது ஒரு மாணவரை கூப்பிட்டு இந்த நூல் முழுக்க படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடல்நிலை சரியில்லாத போது சற்று ஓய்வெடுத்தால் நல்லதென்று மற்றவர் கூற நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றார். ஸோ அப்போ இது சொன்னது யாருன்னு கேள்வி கேட்பாங்க. நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னது யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான். ஓகேங்களா? இதன் மூலம் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றி அறியலாம். ஸோ இவர் வந்து அதுக்கப்புறம் இறந்துட்டார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் போன்றவருடைய புலமை திறத்தை நாம் அறிந்து மகிழ வேண்டுமெனில் அவர் தம் நூல்களை படித்தல் வேண்டும். அவர்களுடைய நூல்களை படிப்பதோடு அந்நூல்கள் கூறும் நற்கருத்துக்களை பின்பற்றுவதே நாம் அவர்களுக்கு செய்யும் கைமாறாகும். ஸோ இதில் பாருங்கள், முடிஞ்சு இந்த செய்யுள் பகுதி முடிஞ்சு. இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகே, சுண்ணாம்பக்காரன் திருனா நீற்றுக்கார திருன்னு ஒரு பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் தலப்புராணங்கள் பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இவர்கிட்ட படித்த மாணவர்கள் யார் யாருன்னு பார்த்தோன்னா, குலாம் காதர் நாவலர், சவரி ராயலு, தியாகராசர். ஓகேங்களா? அடுத்து இவர் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற திருச்சிராப்பள்ளி. பிறந்த இடம் வந்து பார்த்தோன்னா எண்ணெய் கிராமம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஊவேசா அவர்களை பற்றின ஒரு கூற்று, யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஊவே சாமிநாதர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அவ்வளோதான். மொத்தமே பாருங்கள், ஒரு 5 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். பட் மற்றபடி இருக்கக்கூடிய தகவலும் நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஒரு 5 பாயிண்ட் தான். இந்த 5 பாயிண்ட் நோட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. இந்த பாடமே உங்களுக்கு முடிஞ்சு. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்பார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணம் பாடுவதில் வல்லவர். ஊவே சாமிநாதர் அவர்களுடைய ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் பாருங்கள், புக் பேக்கில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, தாய்மொழியினுடைய அருமை அப்படிங்கிறதுல கடைசியாக பாருங்க, நாளை என் தாய்மொழி சாகும் பாருங்கள், தொப்புள் குடி உறவுகள் அருந்து போகாமல் காப்பது தாய்மொழி மாத்திரமே, பிற மொழிகள் பிழைப்பதற்கு தாய்மொழி ஒன்றே வாழ்வதற்கு, நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோன்னா, ருஷ்ய கவிஞன் யார்? ரசூல் கம்சதேவ். இது ரொம்ப 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 முக்கியம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஓகேங்களா? நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னது யார்? ருஷ்ய கவிஞன் ரசூல் கம்சதேவ். ரசூல் கம்சதேவ் அவர் தான். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளை என் தாய்மொழி சாகுமானால், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தொப்புள் குடி உறவுகள் அருந்து போகாமல் காப்பது தாய்மொழி மாத்திரமே, பிற மொழிகள் பிழைப்பதற்கு தாய்மொழி ஒன்றே வாழ்வதற்கு. இதுவும் வந்து எந்த லைன் வேணால் கேட்பாங்க, அதில் குறிப்பிட்டு இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரசூல் கம்சதேவ். ஓகேங்களா? ரசூல் கம்சதேவ். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இதில் பாருங்கள், விகேடி பாலன். ஓகேங்களா? யார்? விகேடி பாலன். சொல்ல துடிக்குது மனசு அப்படிங்கிற நூல்லேருந்து இது எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு கேள்வி கேட்கலாம். சொல்ல துடிக்குது மனசு, இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, விகேடி பாலன். ஓகேங்களா? விகேடி பாலன். ஓகேங்களா? சொல்ல துடிக்குது மனசு. அதே மாதிரி ரசூல் கம்சதேவ். ஓகேங்களா? நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன், ரசூல் கம்சதேவ். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுங்க. இதில் இந்த இது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல அதே புக் பேக்கில் இந்த ஒரு இதுவும் கொடுத்துருப்பாங்க. அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், அறம் பெருகும், ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெரும் வாழ்வே. இது பெருஞ்சித்திரனாருடைய ஒரு பாடல் வரி. இதில் பாருங்கள், பெருஞ்சித்திரனாரில் பாருங்கள், பெருஞ்சித்திரனார் ஒரு ரூன் வருதுல்ல, இந்த இதில் பாருங்கள் ரா 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 ரான்னு வரும். அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும், திறம் பெருகும், உரம் பெருகும், தீமைக்கு எதிர் நிற்கும், அறம் பெருகும், ஆண்மை வரும், மருள் விலகி போகும், புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெரும் வாழ்வே. இந்த ரூன் வர்றதெல்லாம் இந்த ரான் வரும். பெருஞ்சித்திரனார். அதனால தான் பாருங்கள், இந்த ரா வர்றதுனால தான் பாவல ரேருன்னே வரும். ரே ரூ. இதுலேயே பாருங்கள் ரா, இது ரா, ராவில் வர ரூ, இது ரா, பெரு. ஸோ இதில் உங்களுக்கு இது ரிலேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் இதில் பெருஞ்சித்திரனாருடைய பாடல் வரிகளில். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், கோவூர் கிழார். நம்ம அது பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா துணைப்பாடம் கோவூர் கிழார். இதில் வந்து பார்த்தோன்னா நலங்கிள்ளி நெடுங்கிள்ளின்ற 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, பாருங்கள், கோவூர் கிழார். ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது பார்க்கலாம். கோவூர் கிழார் வந்து பார்த்தோன்னா உறையூருக்கு அருகில் உள்ள கோவூரில்
வேளாளர் மரபில் பிறந்தவர். ஓகேங்களா. ஸோ எங்கே பிறந்தார்? கோவூரில் பிறந்தார். அதனால தான் இவர் பேர் வந்து கோவூர் கிழார் வச்சுருக்காங்க. இளமை பருவத்திலேயே கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கினவர். ஓகேங்களா. இவர் சான்றோர் பலரை அணுகி இலக்கிய இலக்கணங்களை கற்று தேர்ந்தார். கவிதைகள் எழுதுவதில் ஆற்றல் பெற்றார். நற்பண்புகளினுடைய இருப்பிடமாக திகழ்ந்தார். நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை ஆகியவற்றில் இவருடைய 18 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஓகே, இங்கே பாருங்கள், இவருடைய பாடல்கள் வந்து பார்த்தோன்னா நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை இதில் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 18 பாடல்கள் வந்து பார்த்தோன்னா இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் ஒரு முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்கள் நலங்கிள்ளி. ஸோ இப்போ நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, ஸோ இவங்களுக்கு மத்தியில் கோவூர் கிழார் என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல துணைப்படமாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இங்கே பாருங்கள், நலங்கிள்ளி என்ற மன்னன் உறையூரை தலைநகரமாக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தான். ஸோ நலங்கிள்ளி அப்படிங்கிற மன்னன் வந்து பார்த்தோன்னா சோழ நாட்டை ஆண்டு வந்த ஒரு மன்னன். ஓகேங்களா. ஸோ அதோடைய தலைநகரம் என்னது? உறையூர். இம்மன்னன் கோவூர் கிழாருடைய புலமையை பலர் வாயிலாக கேட்டறிந்தான். தம் அவைக்கு அவரை அழைத்து அரசு அவைக்கள தலைவராக ஆக்கினான். அப்போ நலங்கிள்ளியினுடைய அரசு அவைக்கள தலைவராக யார் வந்தாங்க? கோவூர் கிழார். ஸோ இது ஒரு கேள்வியை கேட்பாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அப்போ நலங்கிள்ளியினுடைய அவைக்கள தலைவர் தான் யார்? இந்த கோவூர் கிழார். கிளியரா? ஓகே. அவரிடம் நட்பு கொண்டு பல சிறப்புகளை செய்தான். மகிழ்ந்த புலவர் நலங்கிள்ளியினுடைய புகழ் விளங்க பல பாடல்களை இயற்றினார். இவர் அஞ்சா நெஞ்சர். யார் தவறு செய்தாலும் அத்தவறினை சுட்டி காட்டி முறையாக ஏற்றுக்கொள்ளும் வகையில் இனிமையாக சொல்லி திருத்துவதில் வல்லவர். யார்? கோவூர் கிழார். அவர் வந்து பார்த்தோன்னா அஞ்சா நெஞ்சர், யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அதாவது யாராவது தப்பு பண்ணாலும் என்ன பண்ணுவார்? கரெக்டாக சுட்டி காட்டி அது எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி புரிய வச்சு திருத்துவதில் வல்லவர். அது அரசராக இருந்தாலும் அதே தான், அரசர்களானாலும் சரி பிறரானாலும் சரி கோவூர் கிழார் சொல்லுவதனை ஏற்று செயல்பட்டுள்ளனர் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், போரை தவிர்த்த புலவர். இப்போ சோழர் மரபில் வந்து தோன்றிய நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் நெடுங்காலம் பகைமை இருந்தது. ஸோ நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு பகை போயிட்டே இருந்துச்சு. ஒரு முறை இருவருக்கும் போர் மூண்டது. 2 பேர்த்துக்குமே போர் வந்து இதாச்சு. உறையூருக்கு அருகில் ஆவூர் கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ நலங்கிள்ளியினுடைய அந்த தலைநகரம் எது? உறையூர். அது பக்கத்தில் ஆவூர் கோட்டைன்னு ஒரு கோட்டை இருந்துச்சு. நலங்கிள்ளியினுடைய படையினர் அக்கோட்டையை முற்றுகையிட்டனர். ஓகேண்ணா. இங்கே உறையூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆவூர் கோட்டை, அந்த கோட்டையை வந்து என்ன பண்ணாங்க? முற்றுகையிட்டாங்க. நாள் பல கழிந்தன. கோட்டையினுள் இருந்த மக்கள் துன்புற்றனர். ஸோ என்ன பண்ணாங்க? அந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகேங்களா. கோவூர் கிழார் வந்து பார்த்தோன்னா கோட்டையினுள் சென்றார். நெடுங்கிள்ளியை கண்டார். நெடுங்கிள்ளியை கோட்டைக்குள் யானைகள் உணவின்மையால் பிளிர்கின்றன, குழந்தைகள் பாலின்றி கதறுகின்றன, மக்கள் குடிக்க நீரின்றி தவிக்கின்றனர். நீ அறத்தினை உடையவனானால் வெற்றி பெற்ற நலங்கிள்ளியிடம் கோட்டையை ஒப்படைத்து விட்டு வெளியேறு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அப்போ அந்த ஆவூர் கோட்டை அப்படிங்கிற அந்த கோட்டைக்குள்ளே கோட்டையை என்ன பண்ணாங்க? பாருப்பா, ஆவூர் கோட்டை. இந்த கோட்டையை என்ன பண்ணாங்க? நலங்கிள்ளிகள் சுற்றி வளைச்சிட்டாங்க, முற்றுகையிட்டுட்டாங்க. ஆனால் அந்த கோட்டைக்குள்ளே யார் இருக்கா? நெடுங்கிள்ளி. ஓகேங்களா. நெடுங்கிள்ளி அவங்களுடைய மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க இந்த கோட்டைக்குள்ளே. ஓகேங்களா. நெடுங்கிள்ளி அவங்க மக்கள். ஆனால் நலங்கிள்ளியினுடைய அந்த படை வீரர்கள் ஃபுல்லாக சுற்றி அந்த கோட்டையை முற்றுகையிட்டாங்க. அப்போ கோவூர் கிழார் என்ன பண்ணுறாரு? உள்ளே போகிறார். உள்ளே போய் நெடுங்கிள்ளிக்கிட்டே பேசுகிறார். என்ன பேச? நெடுங்கிள்ளியை கோட்டைக்குள் யானைகள் உணவில்லாமல் பிளிர்கின்றன, குழந்தைகள் பாலின்றி கதறுகின்றன, மக்கள் குடிக்க நீரின்றி தவிக்கின்றனர். நீ அறத்தினை உடையவனானால் வெற்றி பெற்ற நலங்கிள்ளியிடம் கோட்டையை ஒப்படைத்து விட்டு வெளியேறு, அல்லது நீ வீரனானால் எதிர்த்து போரிடு அப்படிமா சொல்கிறாங்க. நீ கோட்டைக்குள்ளேயே உட்காந்துருந்தா என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒன்று சண்டை போடணும், இல்லையா கோட்டையை விட்டுட்டு அதை முற்றுகையிட்டாங்கள்ல கொடுத்துட்டு போயிடணும் அப்படிமா சொல்கிறாங்க. இரண்டில் எதனையும் செய்யாமல் கோட்டை மதிலுக்குள் ஒடுங்கி இருப்பது நானும் தன்மையுடையது அப்படிமா சொல்கிறாங்க. யார்? கோவூர் கிழார் சொல்கிறார். கோவூர் கிழாருடைய அறிவுரையை கேட்ட நெடுங்கிள்ளி ஆவூர் கோட்டையை திறந்துவிட்டு உறையூர் கோட்டைக்குள் புகுந்து கதவடைத்து கொண்டான். ஆவூர் கோட்டையோட திறந்து என்ன பண்ணாங்க? உறையூர் கோட்டைக்குள்ளே புகுந்து கதவை அடைச்சிக்கிட்டார். செய்தி அறிந்த நலங்கிள்ளி வெகுண்டெழுந்தான். கோபம் வந்துருச்சு. உறையூர் கோட்டையை முற்றுகையிட்டான். மறுபடியும் அங்கே போகிறாரு. ஓகேங்களா. கோவூர் கிழார் அவ்விருவரையும் அமைதிப்படுத்த எண்ணினார். உறையூர் கோட்டைக்குள் புகுந்த நெடுங்கிள்ளியை மீண்டும் கண்டார். திரும்ப உறையூர் கோட்டைக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நெடுங்கிள்ளி இருந்திருக்கார். நெடுங்கிள்ளியே, உன்னோடு போர் புரிய கோட்டைக்கு வெளியே முற்றுகையிட்டு இருப்பவன் பனம்பூ மாலை அணிந்த சேரனும் அல்ல, வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியனும் அல்ல, சோழருக்குள் ஆத்தி மாலை அணிந்தவனும் அல்ல. ஓகேங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப என்ன பண்ணுறாரு? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு கோட்டைக்குள்ளே இருந்தாரா? ஓகேங்களா. ஆவூர் கோட்டையில் இருந்தார். ஓகேங்களா. ஆவூர் கோட்டையில் இருந்தார். அதுக்கப்புறம் ஓடி போய் என்ன பண்ணிட்டாரு? அங்கேருந்து தப்பிச்சு போய் உறையூர் கோட்டைக்குள்ளே போய் என்ன பண்ணாங்க?
அங்கே போய் பூந்துக்கிட்டாங்க. திரும்ப கோவிற்குள்ள இங்கே போய் நெடுங்கிள்ளிகிட்ட பேசுகிறாரு. நெடுங்கிள்ளியே, உன்னோடு போர் புரிய கோட்டைக்கு வெளியில் இருக்கிற இந்த கோட்டையை என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் நலங்கிள்ளி வந்து ஃபுல்லாக முற்றுகையிட்டுட்டாங்க. அப்போ திரும்ப கோவிலுக்குள்ளே போய் இந்த கோட்டைக்குள்ளே போய் திரும்ப பேசுகிறார். நெடுங்கிள்ளியே, உன்னோடு போர் புரிய கோட்டைக்கு வெளியே முற்றுகையிட்டு இருப்பவன் பணம்பூ மாலை அணிந்த சேரனும் அல்ல. வெளியில் இருக்கிறது யார்? பணம்பூ மாலை அணிந்த சேரனா? கிடையாது. வேப்பம்பூ மாலை அணிந்த பாண்டியனா? அதுவும் கிடையாது. சோழருக்கு உரிய ஆத்தி மாலை அணிந்தவன். ஓகேங்களா? இருவருள் எவர் தோற்பினும் தோற்பது சோழர் குடியேன்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேர்த்தில் யார் தோற்றாலுமே தோற்கிறது சோழர் குடி தான். ஏன்னா 2 பேருமே சோழ மரபை சேர்ந்தவர்கள். அப்போ இருவரும் வெற்றி பெறுவது உலக இயற்கை என்று. 2 பேரும் வெற்றி பெறுவது உலக இயற்கை இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு குடியை சேர்ந்த நீவிர் இருவரும் பகைமை கொள்வது பெருமை தரும் செயல் ஆகாது. ஓகேங்களா? இவர் இருவரும், அதாவது ஒரே குடியில் இருக்கிற நீங்கள் 2 பேருமே சோழர்கள். ஆனால் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டால் எப்படி உங்களுக்கு பெருமை சேர்க்குமா? ஆகாது. அப்போ உங்கள் பகைவர்களுக்கு நும் செயல் மகிழ்ச்சி தரும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி சண்டை போட்டிருந்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கு பகைவராக இருக்கணுக்கு என்ன ஆகும்? வெளியில் நின்று வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் போரை ஒளிமீன் என்றார் கோவூர்கிழார். அப்போ இந்த போரை ஒளிமீன் என்று கூறியவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. இந்த இதிலே இதுதான் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போரை ஒளிமீன் அப்படின்ட்டு நெடுங்கிள்ளியிடம் கூறியவர் யார்? யார்? கோவூர்கிழார். இந்த கோர்வை நல்லா தெரிஞ்சுக்கிதான் இந்த துணைப்பாடத்திலே ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? போரை ஒளிமீன் என்று நெடுங்கிள்ளியிடம் கூறியவர் யார்? கோவூர்கிழார். இதை கேள்வி எப்படி வேணால் கேட்பாங்க. போரை ஒளிமீன் என்று கோவூர்கிழார் யாரிடம் கூறினார் கூட கேள்வி கேட்பாங்க. யாருக்கிட்ட? நெடுங்கிள்ளிக்கிட்ட. ஓகேங்களா? சரி, ஓகே. கோவூர்கிழாருடைய அறிவுரையை கேட்ட நெடுங்கிள்ளி உறையூர் கோட்டையை நலங்கிள்ளியிடம் ஒப்படைத்து விட்டு வெளியேறினான். கொடுத்துட்டு கிளம்பிட்டார். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஆவூர் கோட்டை, அப்புறம் உறையூர் கோட்டைக்குள்ளே போனார். அப்போ அங்கே போய்ட்டு திரும்பவும் வந்து கோவூர்கிழார் போயிட்டு போரை ஒளிமீன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யார்? நெடுங்கிள்ளிக்கிட்ட. ஸோ அப்போ நெடுங்கிள்ளிக்கிட்ட தான் என்ன பண்ணுவார்? கோவூர்கிழார் 2-3 டைம் போய் பேசியிருப்பார். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், இது ஒரு கோவூர்கிழார் செய்த செயல். இன்னொன்று பாருங்கள், குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் புகார் நகரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தான். அடுத்தது ஓகேங்களா? அடுத்த ஒரு கதை. குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் புகார் நகரை தலைநகராக கொண்டு சோழ நாட்டை ஆண்டு வந்தான். இவன் சிறந்த கவிஞனாவான். யார்? இப்போ கிள்ளி வளவன் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். முன்ன பார்த்தது நெடுங்கிள்ளி, நலங்கிள்ளி. இப்போ கிள்ளி வளவன். ஓகேங்களா? ஓகே. இவன் சிறந்த கவிஞனாவான். இவன் புலவர் பலரால் பாராட்டப்பட்ட கொடை வள்ளல். புலவர்களுக்கு கொடையளித்து புகழ் பெற்றவன். கோவூர்கிழார் கிள்ளி வளவனை புகழ்ந்து பாடியுள்ளார். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா கிள்ளி வளவனையும் புகழ்ந்து பாடியிருக்கிறாரு. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான மலையம்மான் திருமுடிக்காரிக்கும் கிள்ளி வளவனுக்கும் பெரும் பகை இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளலில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலையம்மான் திருமுடிக்காரி. ஸோ அவங்களுக்கும் சரி கிள்ளி வளவன் 2 பேர்த்துக்குமே ஒரு பகை இருந்துச்சு. எப்படி நலங்கிள்ளி நெடுங்கிள்ளிக்கு 2 பேர்த்துக்கு பகை இருந்துச்சோ அதே மாதிரி இவங்க 2 பேர்த்துக்கும் பகை இருந்துச்சு. மலையம்மான் சிறந்த வீரன். மலையம்மான் சிறந்த வீரன். அவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். ஓகேங்களா? ஸோ மலையம்மான், அதாவது மலையம்மான் திருமுடிக்காரி, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சிறந்த வீரன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்களாம். மலையம்மானை அடக்க முடியாத சோழன் கிள்ளி வளவன் அவன் பிள்ளைகள் 2வரையும் கவர்ந்து சிறை வைத்தான். ஸோ அவங்கள வந்து அடக்க முடியலைங்கிறனால என்ன பண்ணாங்க? அவங்க பிள்ளைங்களை தூக்கிட்டாங்க. ஓகேங்களா? அவர்களை தன் பட்டத்து யானையினுடைய காலால் இடறிக்கொள்ள முடிவு செய்தான். ஸோ அந்த யானையால் வந்து பார்த்தோன்னா மிதித்து கொள்றதுக்கு என்ன பண்ணியிருந்தார்? ஏற்பாடு செஞ்சிருப்பார். யார்? கிள்ளி வளவன். பகைவன் மரபை அழிக்க இதுவே வழி என கருதினான். ஸோ இவங்களை அழிச்சிட்டா போதும், அவங்களுடைய மரபே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக அழிச்சிடலாம், அவங்க பிள்ளைங்களை கொண்டா போதும் அப்படின்ட்டு யானையை வச்சு கொள்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதற்கான நாளையும் என்ன பண்ணார்? குறிச்சிருப்பார். யார்? கிள்ளி வளவன். சிறுவர் 2வரும் யானையை கண்டு மருண்டனர், அஞ்சு நெடுங்கினர். ஓகேங்களா? அஞ்சு நடுங்கினர், வியந்து நோக்கினர். சின்ன பிள்ளைங்க தானே, சின்ன பிள்ளைங்க தானே, ரொம்ப பயந்து இருந்திருக்காங்க. அப்போ கோவூர்கிழார் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துக்கு வந்தார். வந்தது யானையினுடைய அருகில் சென்றார். 2 பிள்ளைகளையும் தம் கரத்தால் தழுவி அணைத்து கொண்டார். அவர் கிள்ளி வளவனுடைய முகத்தை கண்டார். சினத்தால் அவன் முகம் கடுகடுத்து காணப்பட்டது. கண்கள் சிவந்திருந்தன. கோவூர்கிழார் வந்து பார்த்தோன்னா கிள்ளி வளவனுடைய செயலுக்கு வருந்தினார். என்ன கிள்ளி வளவன் இப்படி பண்ணுறாரு, சின்ன பிள்ளைங்களை போய் யானை வச்சு கொள்ள வைக்கிறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ வந்து கோவூர்கிழார் கிள்ளிகிட்ட போய் சொல்கிறார், கிள்ளி வளவன் சொல்கிறார், கிள்ளியே, புறாவுக்கு வந்த துன்பத்தையும் பசுவுக்கு உற்ற துயரத்தையும் நீக்கிய சோழர் மரபில் பிறந்தவன் நீ. எது? புறாவுக்கு வந்த துன்பத்தையும் பசுவுக்கு உற்ற துயரத்தையும் நீக்கிய சோழர் மரபிலிருந்து வந்தவனி. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சோழ மன்னர்கள். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. புறாவுக்கு வந்த துன்பத்தைலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மாற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சோழ மரபில் பிறந்தவன் நீ. இப்பிள்ளைகளை வறுமையுற்றோருக்கு வாரி வழங்கும் வள்ளல் மரபில் பிறந்தவர்கள்.
இந்த பிள்ளைகள் வந்து சாதாரண பிள்ளைகள் கிடையாது. வறுமையுற்றோருக்கு வாரி வழங்கும் வள்ளல் மரபில் பிறந்தவர்கள். ஏன்னா கடையேழு வள்ளல்களில் ஒருவரான திருமுடிக்காரி, ஓகேங்களா, அவங்களுடைய பிள்ளைங்க. அப்போ அந்த வாரி வழங்கக்கூடிய வள்ளல் மரபில் பிறந்தவங்க தான் இந்த 2 பேர். இப்பொழுது இவர்கள் தம் அழுகையும் மறந்து களிற்றை கண்டு வியந்து நிற்கின்றனர். களிறுனா இந்த இடத்துல யானை. ஸோ யானையை கண்டு வியந்து நிற்கிறாங்க. இவர்கள் இதுவரை கண்டறியாத துன்பத்தை அடைந்துள்ளார்கள். மன்னா, நான் சொன்னதனை செவிமடுத்து கேட்டாய், இனி நீ விரும்பியதனை செய்வாயாக என்று கிள்ளிவளவன் நெஞ்சில் பதியுமாறு நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பாடின்ட்டு கிள்ளிவளவன் சொல்லிட்டார். சாரி, கோவூர்கிழார் சொல்லிட்டார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள், முன்னோர் பெருமையை நினைவூட்டினார் கோவூர்கிழார். அதனால் கிள்ளிவளவன் தாம் செய்யவிருந்த பெரும் பிழையை தவிர்த்தான். சிறுவர் இருவரையும் யானையினுடைய முன்னிருந்து விடுவித்த கோவூர்கிழார் பிள்ளைகளை மலையமான் திருமுடிக்காரியிடம் ஒப்படைத்து மகிழ்ந்தனர். அவ்வளோதான். அப்போ கோவூர்கிழார் வந்து பாருங்கள் அங்கங்கே அறிவுரை வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இளந்தத்தனாரை சிறைமீட்ட செம்மல். இங்கேயும் ஒரு இது இருக்குது. மொத்தம் 3 இது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதை பாருங்கள், இளந்தத்தனாரை சிறைமீட்ட செம்மல். அப்போ இது எல்லாமே பாருங்கள், இளந்தத்தனாரை சிறைமீட்ட செம்மல். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், மலையமான் பிள்ளைகளை காத்தல், போரை தவிர்த்த புலவர். இந்த 3மே வந்து கோவூர்கிழார் சம்மந்தப்பட்ட தகவல் தான். சரிங்களா. சரி, ஓகே. இதை பாருங்கள், இளந்தத்தனாரை சிறைமீட்ட செம்மல். சோழன் நெடுங்கிள்ளி உறையூரில் இருந்தான். சோழன் நலங்கிள்ளியை பாடி பரிசு பெற்ற புலவரான இளந்தத்தனார் நெடுங்கிள்ளியை நாடி சென்றார். பாருங்கள், சோழன் நெடுங்கிள்ளி உறையூரில் இருந்தான். சோழன் நலங்கிள்ளியை பாடி பரிசில் பெற்ற புலவரான இளந்தத்தனார் நெடுங்கிள்ளியை நாடி சென்றார். ஓகேங்களா. அஞ்சு பாருங்கள், நலங்கிள்ளியை பாடி பரிசு பெற்றவர் என்ன பண்ணுறாரு, நெடுங்கிள்ளியை பார்க்க போகிறார். ஃபஸ்ட்டு நலங்கிள்ளியை பாடி பரிசு வாங்கிட்டார். யார், இளந்தத்தனார்னு சொல்லக்கூடிய இந்த புலவர். அப்புறம் என்ன பண்ணார், நெடுங்கிள்ளியை பார்க்க போகிறார். அவனை பாடி பரிசு பெற நினைத்தார். நெடுங்கிள்ளியை புகழ்ந்து பல பாடல்கள் பாடினார். புலவர் தமக்கு பரிசு கிடைக்கும் என எதிர்பார்த்தார். நெடுங்கிள்ளியோ மாறாக நினைத்தான். ஏன்னா நலங்கிள்ளி அவனுடைய எதிரியே நலங்கிள்ளி தான். அவனையும் பாராட்டி பாடி பரிசு வாங்கிட்டு திரும்ப என்னையும் வந்து பாராட்டினா கோவம் வருமில்ல நெடுங்கிள்ளிக்கு. அதுதான், நெடுங்கிள்ளியை புகழ்ந்து பல பாடல்கள் பாடினார். புலவர் தமக்கு பரிசு கிடைக்குன்னு ஆவலாக இருந்தார். ஆனால் நெடுங்கிள்ளியோ மாறாக நினைத்தான். என்ன பண்ணுறாரு, தன் பகைவன் நலங்கிள்ளியிடமிருந்து வந்த ஒற்றன் என புலவரை ஐயம் கண்டார். ஒருவேளை நலங்கிள்ளிட்டிருந்து வந்த ஒற்றனாக இருப்பானோ அந்த புலவர், நடிக்கிறாரோ அப்படின்ட்டு சந்தேகப்படுறாங்க. அரசனுடைய ஐயத்தை போக்க அப்போது அவன் அருகில் ஒருவரும் இல்லை. அப்போ ஒரு அரசனுடைய பக்கத்தில் யாருமே இல்லை. ஆகவே புலவரை சிறையில் அடைத்து பின்பு கொல்ல துணிவு கொண்டான். கோவூர்கிழார் செய்தி இது வந்து கோவூர்கிழார் வந்து என்ன பண்ணுறாரு, கேள்விப்படுறாரு. ஓகேவா. உடனே அங்கே போகிறாரு. போயிட்டு நெடுங்கிள்ளியின் முன் நின்றார். அவர் உண்மையை அஞ்சாமல் உரைத்தார். அந்த இடத்துல எல்லாம் மற்றவங்களாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பயப்படாமல் சொன்னார், நெடுங்கிள்ளியே, பழுமரம் இருக்கும் இடத்திற்கு பறவைகள் நாடி செல்வது போல புலவர்கள் வள்ளல்களை நாடி செல்வர். நெடுந்தொலைவு நடந்தே செல்வர். தம் ஆற்றலுக்கு ஏற்ப புகழ்ந்து பாடுவர். பரிசு பெற்று மகிழ்வர். தாம் பெற்ற பரிசினை உற்றாருக்கும் உறவினருக்கும் பிறருக்கும் பகிர்ந்தளித்து தாமும் உண்டு மகிழ்வர். தமக்கு பரிசில் அளித்தாரை சிறப்பிப்பது புலவர் தம் வழக்கம். இத்தகைய புலவர் வாழ்க்கை பிறருக்கு தீங்கு செய்ய அறியாது என்னும் கருத்தமைந்த பாடல்களை பாடினார். ஸோ இப்படிப்பட்ட புலவர்கள் வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நெடுங்கிள்ளிகிட்டே சொல்லுவார். அஃது அவன் தவறை உணர செய்தது. அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிறார், ஓகே நாம் ஏதோ தப்பு செய்ய நினச்சிட்டோம் அப்படின்ட்டு. நெடுங்கிள்ளி திருந்தினான். கோவூர்கிழார் இளந்தத்தனாரை சிறைமீட்ட செம்மல் ஆவார். ஸோ சிறையில் வைக்கிறதுக்கு முற்பட்டாங்க யார், இளந்தத்தனார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலவரை. ஆனால் அவரையும் காப்பாற்றினது யார், கோவூர்கிழார் தான். ஸோ கோவூர்கிழார் முறையாக இனிதாக சொல்லும் சொல்வன்மையால் சொல்லுதனை நுட்பமாக கேட்டு அறியும் மன்னர்கள் செவிமடுத்து ஏற்று பயன்பெற்றார்கள். நெடுங்கிள்ளி தனது கோட்டையை நலங்கிள்ளியிடம் ஒப்படைத்தான். யானையின் காலில் அகப்பட்டு இறக்க இருந்த திருமுடிக்காரினுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டார்கள். ஒற்றன் அப்படின்னு நினச்சி சிறையில் அடைக்கப்பட்ட இளந்தத்தனாரை விடுதலை பெற்று மகிழ்ந்தார். ஸோ இது எல்லாமே கோவூர்கிழார் செய்த செயல்கள். கோவூர்கிழார் போல் சொல்லும் திறனும் அதனை கேட்டு ஏற்று செயல்படும் பண்பும் மன்னருக்கு இருந்தால் மக்கள் நலமுற்றனர். இந்த மாதிரி இருந்ததுனால மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இது எல்லாமே சுந்தரராசன் அப்படிங்கிறவர் குறள் நெறி இலக்கிய கதைகள்லேருந்து எழுதியிருக்கிறார். யார், சுந்தரராசன். அதோடைய ஒரு கதை பகுதி தான் இது, துணைப்பாடம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க போதும். ஓகேங்களா. ஆனால் மேலே இருக்கிறது ரொம்ப முக்கியம். இளந்தத்தனாரை சிறைமீட்ட செம்மல் யார், கோவூர்கிழார். அதே மாதிரி தான் மலையமான் பிள்ளைகளை காத்தல் கோவூர்கிழார் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா போரை தவிர்த்த புலவர், அதை போரை ஒளிமின் யார்,
யார் கோபுர் கில்லார் தான். ஓகே, வேறு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, ஓகே. வேறு என்ன? அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப 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 முக்கியம், நோட் பண்ணி வச்சுங்க. இதில் பாருங்கள், இதில் ஒரு புறநானூற்றுடைய பாடல் வரி கொடுத்துருப்பாங்க. ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி கடனே, களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இது வந்து பாருங்கள், முதல் 2 பாடல் வரியும் கடைசி பாடல் வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். புறநானூற்றுடைய பாடல் வரி கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுங்க. டிஎன்பிசியில் நிறையா டிஎன்பிசியில் அது கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. கடனே வந்தனாலே அது என்னது? புறநானூறு தான். கடனே அப்படின்னு வந்துச்சுனாலே என்னது? புறநானூறு தான். நோட் பண்ணி வச்சுங்க. களிரெறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே. இதில் எல்லா பாடலும் சான்றோன் ஆக்குதல் தந்தை கடனே, இந்த 2மே கேட்டிருக்காங்க. இந்த கடைசி இது வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதோடைய அதாவது ஓல்டு புக்கோடைய புக் பேக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் போகணும். புரியுதுங்களா? அதையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. கிளியரா? ஓகே. வேறு என்ன? இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ரீட் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான். அதேமாதிரி அங்கே மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு இது சான்றாக சொல்லியிருப்பாங்களே, சோழருக்குரிய மாலை என்ன, சேரருக்குரிய மாலை, நீ பாண்டியனுக்குரிய மாலை அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்களே, அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு மேற்கோளாக தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? இருந்தாலும் அதையும் ஒரு பொறுத்துக்களை கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, பனம்பூ அப்படிங்கிறது சேரன். பனம்பூ அப்படிங்கிறது என்னது? சேரன். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ அப்படிங்கிறது பாண்டியன். ஓகே. அடுத்தது ஆத்தி மாலை. ஓகேங்களா? ஆத்தி மாலைங்கிறது என்னது? நமக்கு சோழன். ஓகேங்களா? ஸோ இந்த 3மே ஞாபகம் வச்சுங்க. இதையும் கேள்விகள் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இயல் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இயலும் நான் ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளோ விளக்கங்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு இடம் நீங்கள் காது கொடுத்து கேட்டாலே போதும். இது ஏன்னா திரும்ப நீங்கள் படிச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு இடம் காது கொடுத்து கேட்டிங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போதோ இல்லை எக்ஸாம் டைரெக்டாக நீங்கள் எழுதும்போது கூட உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இல்லை ஆன்லைனில் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, நம்ம குரூப் 2 ஆன்லைனில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அது நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக போய்டும். இல்லை ஏதாவது லைவ் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இயல்கள் அப்படி தான் போகும். பாருங்கள், 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நான் மேலோட்டமாக கூட நடத்தலாம். பட் திரும்பவும் அதுலேருந்து நம்ம வந்து கேள்விகள் வேறு மாதிரி, தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் கேள்விகள் கேட்பாங்க. அதனால தான். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோர் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.